டிட்வா புயல் மற்றும் தொடர் கனமழை காரணமாக நாகையில் ஒரு வாரமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3200 விசைப்படகுகளும் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். டிட்வா புயல் அறிவிப்பு காரணமாக முன்னதாகவே மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக, மீன்வளத்துறை நிர்வாகத்தின் சார்பாகவும் கடந்த 24ஆம் தேதி முதல் மீனவர்களுக்கான அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது, புயல் அறிவிப்புக்கு முன்னதாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் விரைந்து கரை திரும்ப வேண்டும், மீன்பிடி தொழில் சார்ந்த எந்த விதமான வேலைகளிலும் கடற்கரை பகுதிகளிலோ துறைமுக பகுதிகளிலோ ஈடுபடக்கூடாது போன்ற பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட மீன்வளத்துறை அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 24ஆம் தேதி முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 580 விசைப்படகுகள், 3200 ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல புயல் அறிவிப்பு காரணமாக நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 25 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கிட்டத்தட்ட 52,500 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கிறார்கள். இதே போல மீனவர்கள் மட்டுமின்றி இந்த கனமழை காரணமாக மீன்பிடி தொழில் சார்ந்த அந்த சுமை தூக்குவோர், ஐசி ஏற்றுபவர்கள், அதே போல சிறு குறு மீன் வியாபாரிகள் என நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சம் தொழிலாளர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வருமுறை, அதாவது ஒரு 2 நாட்களுக்கு பிறகே இவர்களை மீன்பிடிக்க அனுமதி அளிப்போம் என மாவட்ட மீன்வளத்துறை தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் நாகை துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. மீன் படகுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டோக்கன் கொடுக்கும் பணியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருமுறை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது, புயல் கரையை கடந்தாலும் கனமழை நீடித்தாலும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பை மீனவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவையும் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரி ஜெயராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சகாதேவன், ஒரு வார காலமாக 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத காரணத்தினால அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சகாதேவன்? குறிப்பா நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், அதே போல நம்பியார் நகர், சாமந்தாப்பேட்டை, செருதூர், கல்லார் உள்ளிட்ட 25 மீனவ கிராமங்கள் இருக்குது. கடலோர மாவட்டமான நாகப்பட்டினத்தில் இந்த மீன்பிடி தொழில் என்பது பிரதான தொழில். சென்னை, தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனைத்து வகையான மீன்களும் தினமும் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் 3 மணிக்கே, நள்ளிரவு 3 மணிக்கே துறைமுகமானது, நாகை துறைமுகமானது அதிக அளவிலான மக்களுடைய கூட்டத்தில் செயல்பட தொடங்கும். ஆனால் இந்த மழை காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 24ஆம் தேதி முதலே இந்த மீன்பிடி மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். துறைமுகம் முழுவதுமாக வெறிச்சோடி காணப்படுவதால் மீனவர்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய படகை பாதுகாப்பாக துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றாதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். மீனை பிடிச்சிட்டு துறைமுகத்துல வச்சு அதாவது அன்னாட பொறுப்பு நடத்துறவங்களும் இருக்காங்க. அதே போல வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய சிறு பெரிய ஏற்றுமதியாளர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த கனமழை புயல் அறிவிப்பானது ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். மீனவர்கள் மட்டும் இல்லாம மீன்பிடி தொழில் சார்ந்து நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பாப்பா கோவில், தெப்பி, பாளையூர், நாகூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் என கூலி தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை அதனை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பி பிழைப்பு நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த மிக கனமழை காரணமாக மீனவர்கள் மட்டுமின்றி மீன்பிடி சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாகையிலிருந்து கேரளாவிற்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செல்லக்கூடிய அந்த மத்தி மீன், சுறா மீன், அதே போல வஞ்சரம் உள்ளிட்ட தினமும் ஏற்றுமதி செய்யக்கூடிய மீன் ஏற்றுமதியானது தடைபட்டிருக்கு. சகாதேவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.